ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் நாம் ஜெபத்துக்குமாக எடுத்துக்கொண்ட வேதவாகம் அப்போஸ்தலன் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை படிங்கள். சீக்கிரமாக நாம் இந்த வேத வாசத்தை தியானித்து நாம் அதற்காக ஜெபித்து நாம் முடிக்க. பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயை பண்ணினார் என்றார். எல்லாரும் எடுத்தீங்களா? அப்போஸ்தலர் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? பவுலே, எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்தீங்களா? சின்ன பிள்ளைகள் எடுத்தீங்களா? அம்மாமார்கள், ஸ்தோத்திரம். எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். பவுலே, ஆமென். அல்லேலூயா. நாம் இந்த வசனத்தை நாம் ஏன் தியானிக்கிறோம்? நமக்கு தேவனாகிய கர்த்தர் நல்ல ஒரு வாக்குத்தத்த வார்த்தை தந்திருக்கிறாரு. யாருக்காவது ஓர்மை இருக்குதா? ஆமென். நமக்கு பின்னால் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகாய் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அல்லேலூயா. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின என் வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்களுக்குள்ளே நிலை கொண்டிருப்பார். பயப்படாதீங்கள். இயேசு தம்முடைய ஜனங்களை பார்த்து பயப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் வார்த்தையை மாத்திரமே வேதத்தில் அநேக முறை சொல்லப்பட்டிருக்கிறது. பயம் ஒரு மனுஷனுக்கு வரும். அல்லேலூயா. இந்த மழையை பார்த்து நமக்கு ஒரு பயம் உண்டாகும். ஆண்டவரே, இந்த மழை பெருமழையாய் மாறினா என்ன சம்பவிக்கும்? வேதாகமத்தில் அந்த மழை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. மனுஷனுக்கு பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு பயம் உண்டாகும். இரவில் கராயம் பூச்சியை கண்டா பயம் உண்டாகும். ஏதாவது ஒரு நிழலை பார்த்தா பயம் உண்டாகும். பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நிமிடமும் பயப்படாதே மகனே மகளே என்று கர்த்தர் நமக்கு சொல்ல காரணம் என்ன? அவர் நம்மை நேசிக்கிறபடியால். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை நேசிக்கிறபடியால். நம்முடைய பிள்ளைகள் பயப்படும் போது பெற்றோர்கள், மகளை பயப்படாத, நீ தைரியமாயிரு, நீ நல்ல மார்க் எடுப்ப, நீ பயப்படான்னு சொல்லி பெற்றோர்கள் அப்படி அவங்கள சமாதானப்படுத்துவாங்க. காரணம் என்ன சொன்னா, அவங்க மீது அன்பாக இருக்கிறதுனால. அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அப்படிதான் நம் மீது மிகுந்த பாசம் கொண்டபடினால் இந்த உலகத்தில் உங்களுக்கு பிரச்சனை வரும், துன்பங்கள் வரும், பாடுகள் வரும், போராட்டங்கள் வரும், வியாதிகள் வரும், துன்பங்கள் வரும். நீங்கள் எதை கண்டு பயப்படாதுங்க, நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லி அந்த அன்பின் மொழிகளை, அந்த அன்பின் வார்த்தைகளை நமக்காக அவர் ஒவ்வொரு நாளும் அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஊழியக்காரர் மூலமாக பேசுவார். நீங்கள் பைபிள் படிக்கும்போது அந்த பைபிள் வார்த்தை நிமித்தமாக பேசுவார். யார் மூலமாகவும் தேவனாகிய கர்த்தர் பயப்படாதே பயப்படாதேங்கிற வார்த்தையை அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நாம் அதன் பிரகாரம் தான் ஒவ்வொரு மாதமும் இந்த பயப்படாதே என்கிற சம்பவங்களை குறித்து நாம் ஜெபித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாட்களில் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு பெரிய ஒரு வார்த்தையை தேவதூதன் கட்டளையிட்டார். அல்லேலூயா. பவுலே, நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். நான் உனக்கும் உன்னோடு யாத்திரை பண்ணுற எல்லாருக்கும் நான் தயை காண்பிக்கிறேன் சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த சம்பவம் உங்களுக்கு எதை பேருக்கு தெரியும் என்று தெரியாது. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஊழியத்தின் நிமித்தமாக அவன் தேசம் கடத்தப்பட்டான் அல்லது நாடு கடத்தப்பட்டான். நாடு கடத்தப்பட்ட போது அவன் ஒரு கப்பல் பிரயாணம் பண்ணி இன்னொரு நாட்டுக்கு அந்த தேசாதிபதிகள் அவரை கடத்தி கொண்டு போகிறாங்க. அதனால் நாடு கடத்துறாங்க. ஏன்னு சொன்ன அந்த ஊழியம் செய்து இங்கே பயங்கர குழப்பங்கள் பிரச்சனைகள், அதனால பவுலை பிடித்து இன்னொரு தேசத்துக்கு கடத்தி விடுறாங்க. அந்த கப்பல் யாத்திரை செய்யும் போது நடக்கிற ஒரு சம்பவத்தை குறித்து தான் இங்கே அழகாக சொல்லப்பட்டுக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, அந்த 27ஆம் அதிகாரம் நீங்க முழுமையாய் படிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தீவு, அதாவது இத்தாலியா என்கிற பட்டணத்திலிருந்து அவர்கள் கிரேத்தா என்கிற அந்த ஒரு நாட்டுக்கு பெய் கொண்டிருக்கிறார்கள். பெய் கொண்டிருக்கும் போது ஸ்தோத்திரம், திடீரென்று ஒரு மழை வர ஆரம்பித்தது, ஒரு புயல் வர ஆரம்பித்தது, ஒரு லேசான ஒரு மழை வர ஆரம்பித்தது. இந்த லேசான மழை வர ஆரம்பித்தவுடன் தானே அப்போஸ்தலனாகிய பவுல் கூட இருக்கிற எல்லாருக்கும் ஒரு உபதேசத்தை கொடுக்குறான். நான் இனி முன்னோட்டு போகிறது சரியல்ல, நம்முடைய யாத்திரை முன்னோட்டு போகிறது சரியல்ல. ஏன்னா அந்த இயற்கை நமக்கு சாதகமாக இல்லை, மழை வர ஆரம்பிக்கிறது. அதனால நம்ம என்ன செய்வோம், இந்த கிரேத்தாங்கிற தீவில் நாம் நின்று விடுவோம். இதுக்கப்புறம் நாம் இந்த இயற்கையை பார்த்து நமக்கு யாத்திரை பண்ணி போகலாம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே இருக்கக்கூடிய கப்பல் தலைவனுக்கும் கப்பலை ஓட்டுகிற அந்த மாலுமிக்கும் தன்னுடைய சொற்பொழிகளை கொடுக்கிறான். ஆனால் அவர்கள் பவுலுக்கு பேச்சை கேட்கல. அல்லேலூயா. பவுலுக்கு பேச்சை கேட்காமல் அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். புறப்பட்டு போனவுடன் தானே, சற்று தூரம் போனவுடன் தானே ஒரு பெரிய காற்று வர ஆரம்பித்தது. அல்லேலூயா.
அந்த காற்றை பற்றி வேதம் சொல்லுது, கிளியத்தோன் என்கிற ஒரு பெரிய கொடுங்காற்று வந்து அந்த காற்று மழையுமாக 14 நாட்கள் பெய்ய ஆரம்பித்தது. அல்லேலூயா. 14 நாட்கள் இடைவிடாமல் மழை பெய்து கொண்டே இருந்தது. அந்த வேத வசனம் சொல்லுது, அவர்கள் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று அவங்களுக்கு போயிட்டது. அல்லேலூயா. அவ்வளோக்கு அதிகமான புயல், அவ்வளோக்கு அதிகமான காற்று, அவ்வளோக்கு அதிகமான மழை பெய்து கொண்டே இருக்கிறது. இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை நிச்சயம் அந்த கப்பல் யாத்திரை பண்ணுற எல்லாருக்கும் இல்லாமல் போய்விட்டது. அல்லேலூயா. வேத வசனம் சொல்றது, அவள் போக வேண்டிய யாத்திரைக்கு மாறாக அந்த புயல் காற்று எந்த திசை கிடைக்கப்பட்டதோ அந்த திசைக்கு அந்த கப்பலை இழுத்து கொண்டே போய்விட்டது. அதனால் அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்தது. நாங்கள் இன்னைக்கு தப்பி பிழைப்போமோ என்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளே இல்லாமல் போய்விட்டது. நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நமக்கு சில நம்பிக்கைக்கு இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கக்கூடும். அல்லேலூயா. நாம் நினைப்பது ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது ஒன்று. அல்லேலூயா. நாம் இந்த இலக்கை நோக்கி போக வேண்டும் என்று நாம் நினைப்போம். ஆனால் அந்த இலக்கை நோக்கி போவதற்கு நமக்கு தடைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஒன்றன் பின் ஒன்றாய் வந்து கொண்டே இருக்கும். அப்போது நமக்கு ஒரு ஒரு அபிவிசுவாசம் உருவாக ஆரம்பிக்கும். இது எனக்கு நடக்குமோ, இது எனக்கு நடக்காமல் போகுமோ என்கிற ஒரு அபிவிசுவாசம் நமக்குள்ளே உண்டாக ஆரம்பிக்கும். நம்முடைய தேவன் நம்பிக்கையின் தேவன், நம்முடைய தேவன் விசுவாசத்தின் தேவன், நம்முடைய தேவன் நமக்கு நம்பிக்கை ஊட்டி நம்மை உயர பண்ணுற தேவன், நம்முடைய தேவன் நம்பிக்கை வைத்து நம்மை அழகு பார்க்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதாகமத்தில் அநேகமான விசுவாச பிள்ளைகள் நம்பிக்கை இழந்த போதெல்லாம் அந்த இடத்தில் அவளுக்கு நம்பிக்கை உண்டாகும்படி தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. யாக்கோபு என்கிற மனுஷனை குறித்து பார்க்கிறோம். தன்னுடைய வயதான நாட்கள்ல தன்னுடைய மகனாகிய யோசேப்பை இழந்தனால் நான் இனி யோசேப்பை காண்பேனோ என்று சொல்லி அவன் தனக்குள்ளே ஒரு வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டான். நம்பிக்கை அற்றவனாய் வாழ்ந்து கொண்டான். ஒரு நாள் வந்தது, அவன் யோசேப்பை கண்டான், யோசேப்பின் பிள்ளைகளையும் கண்டான். அவனை கண்டபோது அவன் யோசேப்பை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான், யோசேப்பே, என் தேவனாகிய கர்த்தர் உன்னை காண்பேன் என்று நான் நினைக்கவே இல்லை. அல்லேலூயா. உன்னை நான் காண்பேனோ என்று சொல்லி நான் ஒரு நாள் கூட நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் உன்னை காண கிருபை செய்தார், உன்னுடைய பிள்ளைகளையும் காணும்படி கிருபை செய்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நான் நம்பிக்கை இழக்கும் போது நம்பிக்கை தேவன் உங்களுக்கு நம்பிக்கையினால் உண்டாகிற எல்லா விசுவாசத்துக்குள்ளும் கர்த்தராகிய ஆண்டவர் கொண்டு நிறுத்துவார். அல்லேலூயா. அப்பதான் நீங்க நினைப்பீங்க, இயேசு நல்லவர். அல்லேலூயா. என் இயேசுவை நான் மறந்துவிட்டேன், என் இயேசுவை நான் முறுமுறுத்தேன், என் இயேசு விரோதமாய் நான் என்னெல்லாமோ சொன்னேன்னு சொல்லிட்டு அப்போதான் நீங்க இயேசு ரொம்ப விசுவாசிக்க ஆரம்பிப்பீர்கள். அல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது கப்பல் சேதம் வர ஆரம்பித்தது. ஆமென். அவளுக்கு நம்பிக்கை இழந்து போனது. அல்லேலூயா. இனி தப்பி பிழைப்போமோ என்கிற நம்பிக்கை அற்று போனார்கள். அப்போதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அல்லேலூயா தம்முடைய தூதனை கொண்டு பவுலுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். பவுலே, நீ பயப்படாதே. அல்லேலூயா. பவுலே, நீ பயப்படாதே. நீ ராயனுக்கு முன்பாய் நிற்க வேண்டிய மனுஷன். உன் நிமித்தமாக உன்னோடு யாத்திரை பண்ணுகிற, கப்பல் யாத்திரை பண்ணுகிற எல்லாருக்கும் நான் தயை காண்பிப்பேன். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நீங்க நினைக்குங்க, நான் எங்க சாதாரண ஒரு பிள்ளை, என்னை கொண்டு என்ன செய்ய முடியும், என்னால் என்ன செய்ய முடியும் சொல்லி நீங்க நினைச்சு கொண்டுக்கலாம். உங்க ஜெபத்தின் நிமித்தமாக தேவனாகிய கர்த்தர் சில அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்க குடும்பத்தில் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு பிள்ளையை கர்த்தராகிய ஆண்டவர் ரட்சிக்கன்னு சொன்னா ஒரு நோக்கம் உண்டு, ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. நீங்க எல்லாம் ஞானஸ்தானம் பெற்றீங்கன்னு சொன்னா ஒரு எதிர்பார்ப்பு தேவ சமூகத்தில் உண்டு. நீங்க திருவந்தெடுக்கிறீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு தேவ சமூகத்தில் உண்டு, வெறுமையாக அல்ல. அல்லேலூயா. இந்த கப்பல் யாத்திரை அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரம் அந்த கப்பல் யாத்திரை இல்லைன்னு சொன்னால் அந்த கப்பல் அந்த காற்றுக்கு சின்ன பின்னமாகி அந்த யாத்திரை பண்ண எல்லாருமே அழிந்து போயிருப்பார்கள், அவர்கள் செத்து போயிருப்பார்கள். பவுல் என்கிற ஒரு மனுஷன் அந்த கப்பலுக்குள்ளே காணப்பட்டபடினால் அந்த கப்பல் கூட யாத்திரை பண்ண எல்லாரும் காக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக நீ உன் குடும்பத்தில் ஜெபிப்பதனால உன் குடும்பங்கள் காக்கப்படுகிறது, உன் சொந்த பந்தங்கள் காக்கப்படுகிறது, உன் இனவாசிகள் காக்கப்படுறாங்க. அதனால நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அல்லேலூயா. தேவ சித்தம் செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். அதான் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு மாதம் உங்களை கொண்டு வச்சு உங்களை அப்படியே பயிற்றுவித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க பலப்பட, நீங்க உறுதிப்பட, நீங்க இயேசுவின் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டிய கிருபை கருமடியாக தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு மாதம் உங்களை வச்சு இங்க உங்களை பயிற்சிச்சு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த கிருபை இங்க ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு பவுலை போல, ஒரு பேதுரை போல, ஒரு யாவோனை போல, ஒரு யாக்கோவை போல இயேசு கிறிஸ்து இந்த ஒண்ணுங்களை உலகத்துல வைத்திருக்கிறார். அல்லேலூயா,
அல்லேலூயா சொல்லுவாங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்களை முன்கூட்டி தெரிந்து கொண்டார், உங்களை முன்கூட்டி ரட்சித்தார். ஏன்னு சொன்னா தேவன் பிரதான வல்லமைகள் உங்கள் நிமித்தம் விளங்கும்படியாக, உங்கள் நிமித்தம் விளங்கும்படியாக தான் தேவனாகிய கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். என கண்பார்ந்த தேவ பிள்ளைகளை, அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தரை தெரிந்து கொண்ட நிமித்தமாகத்தான் அந்த கப்பல் காக்கப்பட்டது. அல்லேலூயா. நம்முடைய கப்பல் எல்லாம் காக்கப்பட வேண்டும், நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் காக்கப்பட வேண்டும், நம்முடைய சொந்த பந்தம் எல்லாம் காக்கப்பட வேண்டும். அதற்காக தான் தேவனாகிய கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இந்த ஜெப கூடு வைத்து அவர் அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஜெபத்தை விட்டு விலகக்கூடாது, ஜெபத்தை விட்டு பின்வாங்கி போய்விடக்கூடாது. இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்ல வேண்டிய பிள்ளைகள் உலகத்தின் நாமத்தை சொல்லக்கூடிய பிள்ளைகளை மாறிவிடக் கூடாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்கு பின்னால் போகிற கூட்டமாகிய நீங்கள் ஒருபோதும் உலகத்தின் பின்னால் போகிற கூட்டங்களாய் போய்விடக் கூடாது என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் உங்களை இங்கே கொண்டு வந்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, நீங்க ரட்சிக்கப்பட்ட நிமித்தமாக உங்க குடும்பங்கள் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. பல நேரம் நான் நினைப்பேன், என் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குடும்பம், அநேகமான ஜனங்கள் இதுவரைக்கும் ரட்சிக்கப்படவில்லை, பாரம்பரிய கட்டுக்குள்ள அப்படி கிடக்குறாங்க. அல்லேலூயா. எனக்கு அவங்களுக்கும் பயங்கர தர்க்கம் நடக்கும். கடைசி நான் மாறி போயிருவேன். அல்லேலூயா. அவன் நான் நினைப்பேன், ஆண்டவரே இவங்க எல்லாம் ரட்சிக்கப்படலை, என்ன ரட்சித்து காரணம் சொன்னா அவங்களுக்காக ஜெபிக்கும்படியாக. அல்லேலூயா. அவங்களுக்காக திறப்பில் நிற்கும்படியாக. அல்லேலூயா. நான் பார்த்தீங்கன்னா அந்த ஆத்தும பாரம் எனக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கும். குடும்ப ஜெபத்தில் நாங்கள் ஜெபிக்கும் போது எல்லா குடும்பத்தாரும் என் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி, என் சொந்த பந்தங்கள் எல்லாரும் என் கண்களுக்கு முன்பே அவங்களுக்காக தகப்பனே திறப்பில் நிற்பேன். அல்லேலூயா. எந்த தீங்கும் வராதபடி, எந்த அழியும் வராதபடி, அவங்களை சாத்தான் வாரிக்கொண்டு போய்விடாதபடிக்கு அப்பாவுக்கு முன்பாக நான் முழங்காட்டி ஜெபிப்பது அது ஒரு வழக்கமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஒருவேளை தேவனாகிய கர்த்தர் என்னை ரட்சிக்கணும் என்றால் அப்படியே ஒருவேளை குடும்பங்கள் சின்ன பின்னமாய் போக வேண்டிய சூழ்நிலை உருவாகக்கூடும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் முன்கூட்டி தெரிந்தபடினால் இந்த கப்பல் யாத்திரையில் அந்த கப்பல் சேதமை பொருள் சேதமை அன்றி யாருக்கும் உயிர் சேதம் வரவில்லை. அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் உங்க குடும்பத்தினர்கள் ஜெபிக்கும் போது ஆமென், ஒருவேளை பொருள் சேதங்கள் வரலாம், அல்லாமல் உயிர் சேதம் ஒன்று வராதபடி தேவன் காப்பார். அல்லேலூயா. யாருக்கு என்ன தீங்கு அனாதிக்கத்தை காப்பார். நம்முடைய ஜெபங்களை ஒவ்வொரு பேரையும் நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும், ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கொடுங்காற்று அடிக்கும் போது, இந்த புயல் அடிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒருவேளை தகப்பனே என் வாழ்க்கை என்ன ஆண்டவரே, என் ஊழியம் என்ன ஆண்டவரே, என்னோட யாத்திரை பண்ணுகிற இவளுக்கு நிலைமை என்ன ஆண்டவரேன்னு சொல்லி ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபித்திருக்க கூடும், கர்த்தரை நோக்கி முறையிட்டிருக்க கூடும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பவுல் மீது கிருபை கூர்ந்தபடினால், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டியன், நான் உனக்காகவும் உன்னோடு யாத்திரை பண்ண எல்லாருக்கும் என்னுடைய தயை காண்பிப்பேன். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிப்பீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தயை காண்பிப்பார். ஏன் சொன்னா தம்முடைய தயை அவர் எப்போதும் நம்முடைய ஜனங்களுக்காக காண்பிக்கிற தேவன். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் திரளமாய் நடந்தது. அல்லேலூயா. நடந்த ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள் கிடையாது, எல்லாருமே பாவிகள். அல்லேலூயா. குஷ்டரோகிகள், கண் காணாதவர்கள், செவிடர்கள், ஊனர்கள், பெரும்பாடுள்ளவர்கள் எல்லாருமே பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்து போன ஜனங்களுக்கு தான் கர்த்தராகிய ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. நாம கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய தேசவாசிகளுக்கு தேவன் தம்முடைய தயை நிச்சயமாகவே காண்பிப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படின்னா நீங்கள் ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் அனல் மூட்டி எழுப்பணும். அல்லேலூயா. உங்க விசுவாச வாழ்க்கை நாளுக்கு நாள் பெருகணும். நீங்க இப்போது ஜெபிப்பது போல அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் தன் உடன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்குள்ளே இருக்க அந்த சின்ன ஜெப அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்ப சொல்றாரு. உனக்குள்ள அபிஷேகம் இருக்கு, உனக்குள்ள ஜெபிக்கிற தாகம் இருக்கு, உனக்குள்ள ஆத்ம பாரம் இருக்கு, உனக்குள்ள ஊழிய வாஞ்சை இருக்கு, உனக்குள்ள தேவ கிருபை நிறைய இருக்கு. அதை நினைச்சேன் நீ தான் அனல் மூட்டி எழுப்பணும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள நிறைந்திருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நரம்புல, எலும்புல, வாயில, சதையில, அங்க பாத்தீங்கன்னா ஆத்ம பாரங்கள், ஆத்ம தாகங்கள். நான் ரட்சிக்கப்பட, என் அக்கா ரட்சிக்கப்படலையே, என் அம்மா ரட்சிக்கப்படலையே, என் தம்பி ரட்சிக்கப்படலையே, என் அண்ணன் ரட்சிக்கப்படலையே, என் மாமா ரட்சிக்கப்படலையே, என் ஆண்டி ரட்சிக்கப்படலையே என்கிற ஒரு ஆத்ம பாரம் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதை நீங்க தான் தட்டி எழுப்பி திறப்புல நிக்கணும். ஆண்டவரே என் மாமாவை ரட்சியும், என் ஆண்டியை ரட்சியும், என் சித்தப்பாவை ரட்சியும், என் தம்பியை ரட்சியும், என் அண்ணனை ரட்சியும். அப்படி நீங்க தான் திறப்புல நிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு தான் தேவனாகிய கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு நல்ல ஒரு குமாரத்திகளாக, சீயோன் குமாரத்திகளாக தேவன் இந்த கூடையில் கர்த்தர் வைத்திருக்கிறார்.
உங்களுக்கு இருக்கிற அபிஷேகம், உங்களுக்கு இருக்கிற வல்லமை, உங்களுக்கு இருக்கிற ஆத்ம தாகம் அது பொங்கணும். ஹல்லேலூயா. பொங்கி பொங்கி வழியணும். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து உலகமே அதிசயிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரு. அம்மா தங்கச்சி நீங்க பயப்படாதுங்க, உங்களுக்குள்ள இயேசு ஆமென் ஹல்லேலூயா மகிமையா இருக்கிறார். ஹல்லேலூயா. வல்லமையா இருக்க. நீங்க ஆராதிக்கும் போது துதிக்கும் போது ஒரு தேவ பிரசன்னம் வெளிப்படும் சொன்னா உங்களுக்குள்ள இயேசு இருக்கார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க வீட்டுல போய் நீங்க மௌனமா இருக்காதுங்க. வீட்டுல போய் நீங்க அப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்தாங்க. உங்களுக்கு அப்படி இரவு நேரங்கள் வரும்போது உங்க முன்பாக ஆண்டவரே யாரெல்லாம் ரட்சிக்கப்படல, யாரெல்லாம் இயேசுக்குள்ள வரல, யாரெல்லாம் அப்படி துன்மார்க்கமான வாழ்க்கை வர்றாங்க, அவங்க எல்லாம் இயேசுக்குள்ள வரணும் என்கிற ஒரு பாரம் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி ஓடும் சொன்னா நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் அப்போஸ்தலர் நிமித்தமாக, பவுல் நிமித்தமாக அந்த கப்பல் இந்த எல்லாருக்கும் தயவு செய்து போல உங்களுக்கும் அவர் தயத்தை காண்பிப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிப்பீங்களா? ஜெபிப்பீங்களா? அந்த தேவ தாகம் உங்களுக்கு மேல ஓடுதா? அந்த ஆத்ம பாரம் உங்களுக்கு மேல ஓடுதா? நாம் பெற்ற இன்பத்தை, நாம் பெற்ற ரட்சிப்பை, நாம் பெற்ற தேவ மகிமையை என் குடும்பம் பெறணும், என் குடும்பம் பெறணும், என் குடும்பத்துக்கு எல்லாரும் பெறணுங்கிற ஒரு தாகம், ஒரு ஆத்ம பாரம் உங்களுக்குள்ள உண்டாக வேண்டும். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த போது அவர் கப்பல் யாத்திரை தூங்கி கொண்டே இருந்தார். ஒரு பெரிய காற்று வந்தது. ஹல்லேலூயா. சீசர்கள் பயந்தார்கள். சீசருக்கு பயப்படதான் கூட முடியும், வேற என்ன செய்ய முடியும்? இயேசு எழும்பினார், காற்றையும் கடலையும் அதட்டினார். உங்களுக்காக அவர் எழும்புவார், உங்களுக்காக அவர் பரிதவிப்பார், உங்களுக்காக அவர் நிற்பார், உங்களுக்காக அவர் செயல்படுவார், உங்களுக்காக அவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி காண்பிப்பார். ஆமென். அப்படி எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரலோக அக்கினி, பரலோக அக்கினி, பரலோக அக்கினி, பரலோக அக்கினி. ஆமென். பவுலை பார்த்து பயப்படாதே, பவுலை நீ பயப்படாதே. உன் நிமித்தமாக, கெஸ்தமனே குடும்பத்தின் நிமித்தமாக, ஹல்லேலூயா, எல்லா சொந்த பந்தங்களுக்கும் நான் தயை காண்பிப்பேன் சொல்லி தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்குரைக்கிறார். வாக்குரைக்கிறார். உங்க குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும், உங்க குடும்பங்கள் நிலை கவிழ்ந்து போக கூடாது. உங்க அக்கா குடும்பம், உன் அண்ணன் குடும்பம், உன் சகோதர குடும்பம் எல்லாம் ஆமென் கிறிஸ்து இயேசுக்குள் வரணும். கிறிஸ்து இயேசுங்கிற போர்வைக்குள் வரணும். கிறிஸ்து இயேசுங்கிற சத்தியத்துக்குள் வரணும். கிறிஸ்து இயேசுங்கிற நாமத்துக்குள் வரணும். இயேசுக்காய் நிற்கிற குடும்பங்களாய் மாறணும். இயேசுக்காய் வைராக்கியம் பாராட்டுற குடும்பமாய் மாறணும். இயேசு கிறிஸ்து வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற குடும்பமாய் மாறணும். உங்க கையில தான் இருக்கு. நீங்க இந்த நாள் தொட்டு நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீன்னு சொன்னா, கர்த்தரோடு சொல்ல ஆரம்பிப்பீன்னு சொன்னா, நீங்க எந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த குடும்பத்து மேல கர்த்தர் தம்முடைய கிருபையை ஊற்றுவார், தம்முடைய வல்லமை ஊற்றுவார். அவர்களும் இயேசு குடும்பமாய் மாறும். இயேசு குடும்பமாய் மாறும். அந்த இயேசு குடும்பமாய் மாறும்படியாக எல்லாரும் நம்முடைய கையை தட்டி, என் குடும்பம் இயேசுவின் குடும்பம், என் குடும்பம் இயேசுவின் குடும்பம், என் குடும்ப தலைவர் இயேசு, என் குடும்பம் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் உண்டு, என் குடும்பம் எல்லாம் இயேசுக்குள்ளாய் உண்டு. இங்க வந்து ஜெபிக்கிற உங்க குடும்பம் எல்லாம் இயேசு குடும்பமாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்து குடும்பமாய் மாறட்டும். ஒருவேளை சண்டைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் காணப்பட்டாலும் அவை எல்லாம் மறந்து அவங்கள் உங்கள் ரத்தத்தின் ரத்தமாய் இருக்கிறபடினாலும், உங்கள் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறபடினாலும் அவர்களும் இயேசுவின் பிள்ளைகளை மாறட்டும். இயேசுவின் பிள்ளைகளை மாறட்டும். இயேசுவை சாட்சி பகரட்டும்.